இந்தியாவில் பெட்ரோல் பிரைஸ் ஒரு லிட்டருக்கு ₹3 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதுவே இங்க யூகேல பெட்ரோல் பிரைஸ் கடந்த 3 மாசத்துல மட்டுமே இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட ₹34 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா யூகே மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலுமே பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா ஈரான் வார். இந்தியாவில மட்டும் பெட்ரோல் பிரைஸ் எப்படி இவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னு பார்க்கலாமா? 2004 இருந்து 2014 காங்கிரஸ் ஆட்சியில வேர்ல்ட் லெவல் பெட்ரோல் பிரைஸ் இப்ப இருக்கிறத விடவே ரொம்பவே அதிகமா இருந்துச்சுங்க. அதை மக்கள் மேல திணிக்காம இருக்கிறதுக்காக ஆயில் கம்பெனிஸ்க்கு கடன் பத்திரமும் மானியமும் கொடுத்தாங்க. அதாவது ஆயில் கம்பெனிஸ் கிட்ட போய் நீங்க அதிக விலைக்கே பெட்ரோல் வாங்கியிருந்தாலும் மக்களுக்கு கம்மி விலையிலே கொடுங்க, அதனால உங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தை நான் மானியமாவும் கடனுக்கு வட்டியோட சேர்த்து ஃபியூச்சர்ல இந்தியன் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிதான் அப்போ பெட்ரோல் பிரைஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. இதனால வட்டியோட சேர்த்து ₹3,20,000 கோடி கடன் கவர்மெண்ட் ஆயில் கம்பெனிஸ்க்கு கட்ட வேண்டியது வந்து 2014 அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் அந்த கடனை கட்டுறதுக்காக தான் எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரின்னு ஒரு டாக்ஸ் போட்டாங்க. அதை வச்சுதான் 12 வருஷம் கழிச்சு 2026 மார்ச்ல அந்த மொத்த கடனையும் கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ வேர்ல்ட் லெவல்ல பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்தியா சிம்பிளா அந்த டாக்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த 3 மாசத்துல இந்தியாவால பெட்ரோல் பிரைஸை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது.